ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 41வது வார்த்தை மண்பூவை இட்டேனோ குரவ நம்பியை போல பார்க்கலாம். இந்த கதை பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானோட அந்த மலை மேல நடந்த ஒரு கதைங்க. அப்ப தொண்டைமான் சக்கரவர்த்தியும் ஆட்சி புரிஞ்சுட்டு வந்திருந்தாரு. அவரும் திருப்பதி ஏழுமலையான தினைக்கும் போய் தங்கத்தால புஷ்பங்களை செஞ்சு அந்த புஷ்பங்களை அவருக்கு சமர்ப்பிச்சுட்டு இருந்தாரு. அதே ஊர்ல பாத்தீங்கன்னா குரவபுரம்ன்ற ஒரு ஊர்ல பீமன்ற பெயர் கொண்ட ஒரு குயவன் வாழ்ந்துட்டு இருந்தார். அவரும் அந்த திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணிட்டு இருந்தாரு. எப்படின்னா நேர போய் அந்த பெருமாளை தரிசிச்சது இல்லைங்க அவரு. ஏன்னா அவருக்கு நிறைய வேலை இருக்கவே அவர் வீட்லேயே அவர் குயவன்றதுனால மண்ணாலான பண்டங்கள் எல்லாம் பண்ணுவார். மண்ணாலேயே திருப்பதி ஏழுமலையான் விக்கிரகத்தை ஒன்று பண்ணி வச்சுண்டு தினைக்கும் ராத்திரியில எல்லா வேலையும் முடிச்ச உடனே அந்த பகவானுக்கு மண்ணால் ஆன புஷ்பங்களை செஞ்சு அவருக்கு அர்ச்சனை பண்ணி ஏகாந்தத்துல அவர்கிட்ட பக்தி செலுத்திட்டு இருந்தாராம். இந்த பெருமாள் பார்த்தாராம், எப்படியாவது இந்த குரவ நம்பி அப்படின்ற இவர், அதாவது பீமன்ற இந்த குரவ நம்பிக்கு நம்ம அனுகிரகம் செஞ்சிடணும் அப்படின்னு முடிவெடுத்தார். நம்ம ஆச்சாரியர்கள்லாம் இவருக்கு செலுத்தின அந்த பூவை பனிப்பூன்னு சொல்லியும் இவரை குறும்பருத்த நம்பின்ற திருநாமத்தை கொண்டும் சொல்லுவாங்க நம்ம ஆச்சாரியர்கள், ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள். அப்படி இருக்கும்போது பெருமாள் இவரை எப்படியாவது தன்கிட்ட சேர்த்துடணும்னு முடிவெடுத்தார். அப்ப என்ன பண்ணாருன்னா, தொண்டைமான் சக்கரவர்த்தி தினைக்கும் போய் பெருமாளை சேவிப்பாருல்ல, அப்போ அவருடைய புஷ்பங்களோட கூட இந்த மண் புஷ்பங்களையும் அவர் தினைக்கும் பார்க்கிறார். இது என்னன்னு யோசிக்கிறாரு, பெருமாளை கேட்கிறார். அப்ப அவரோட கனவுல பகவான் சொல்றாரு, இத மாதிரி குரவபுரம்ன்ற இடத்துல என்னோட பக்தன் பீமன் இருக்கான், அவன் போய் நீ பாரு, அவன் செஞ்ச புஷ்பங்கள் தான் இது அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த ராஜாவும் போறாரு. மறைஞ்சிருந்து இவர் காலையிலேருந்து ராத்திரி வரையும் இவர் என்ன பண்றாரு, ராத்திரியில எப்படி பகவானை சேவிக்கிறாரு எல்லாத்தையும் பார்க்கிறாரு. பார்த்த உடனே அவர் முன்னாடி வந்து நிற்கிறார். வந்து நின்ற உடனே அவர் சொன்னார், ஆஹா, நான் இந்த பூமியை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதாவது பெருமாள் கிட்ட சொன்னாராம் அவரு, நீயும் நானும் ஏகாந்தத்துல இருக்கோம், இதை நீ போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டியே, இனி இந்த ஜீவன் இங்க இருக்காதுன்னு சொல்லி அப்பயே உயிர் நீத்து பகவானோட திருவடியை அடைஞ்சாராம். அப்பேற்பட்ட உயர்ந்த பக்தி கொண்டவராம் இவர். இவரை கூட நம்ம ஆழ்வார்கள் தன் பாசுரத்துல இதை சொல்லியிருப்பாங்க. துளங்கு நீள்முடி அரசர்த்தம் குறிசில் தொண்டை மன்னவன் தின்திரள் ஒருவருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆச்சாரிய ஹிருதயத்திலையும் சொல்லியிருப்பாங்க இந்த இடத்த. அப்படி நான் மண்பூவை இட்டேனோ பக்தியோட தன்னலமற்ற அந்த மண்பூவை இட்டேனோ குரவ நம்பியை போலன்னு சொல்லியிருக்காங்க திருக்கோளூர் அம்மாள் இந்த வார்த்தையில. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.